நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திமுக IAS IPS அதிகாரிகள் வந்து என் பேச்சை கேட்கணும். ஆனா இந்த திமுகவை பொறுத்த வரைக்குங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யான். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெகுலர் மீட்டிங்ஸ்ங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்போம், அப்பப்ப ஃபீட்பேக் எடுப்போம். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா மைக்ரண்ட் லேபரர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அவர்களுக்கு தேவையான ஹவுசிங் ஃபெசிலிட்டி பிரச்சனை, இம்போர்ட் டியூட்டி காட்டன் 11% இருக்கு, LDC கண்ட்ரி 5.5%, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைல் வந்து டைனமிக் செக்டருங்கண்ணா. 3 மாதத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனை இன்னைக்கு வேற பிரச்சனையா இருக்கும், இன்னும் 6 மாசம் கழிச்சு பேசினா புது பிரச்சனையா இருக்கும். அதனால அடிக்கடி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த